ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாவல் பேசும் பனிமலரே. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் சுட்டிருக்கும் அந்த மதிய நேரம் மதுரை மாநகரின் விமான நிலையத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த விமானத்திலிருந்து தரையிறங்கினான் கௌதம். தொழில் நிமித்தமாக அமெரிக்கா சென்றவன் 6 மாதங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் வருகிறான். அங்கு அவனுக்காக காத்திருந்த அவனது அப்பா கிருஷ்ணனை கண்டவன் மிகவும் மகிழ்ந்து ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டான். அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ தான் இளைச்ச மாதிரி இருக்க. வா கௌதம், வீட்டுக்கு போகலாம். பாட்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று அவனை கிளப்பினார். காரில் ஏறியதும், அப்பா, ஃபேக்ட்ரி எல்லாம் நல்லா தானே ரன் ஆகிட்டு இருக்கு? ஆமாப்பா, ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா. நீங்கள் இந்த வயசுலையும் இவ்வளோ ஈஸியாக ஃபேக்ட்ரியை மேனேஜ் பண்ணியிருக்கீங்களே. நீங்கள் ரொம்ப கிரேட்ப்பா. நான் எங்கப்பா பார்த்துக்கிட்டேன், எல்லாம் அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிச்சு. நான் சும்மா சைன் மட்டும்தான் பண்ணுவேன், எல்லா வேலையும் அதே தான் பண்ணும். ரொம்ப பிரில்லியன்ட் கேள். பொண்ணா? எந்த பொண்ணு? ஆமாடா, உனக்கு தெரியாதுல்ல. நீ யூஎஸ் போனதுக்கப்புறம் சாராவை பிஏவா அப்பாயிண்ட் பண்ணினேன். உனக்கு அப்பப்போ ஃபேக்ட்ரியை பற்றி மெயில் அனுப்புனது கூட சாரா தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? வயசா? என்ன, ஒரு 24 இருக்கும். என்னப்பா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க கிட்ட கம்பெனி பொறுப்பை கொடுத்துருக்கீங்களே. என்னென்ன குளறுபடி நடந்ததோ அதையெல்லாம் சரி பண்ண எவ்வளோ நாள் ஆகுமோ. முதல்ல அந்த சாராவை எதுக்கு என்ன கேட்காம அப்பாயிண்ட் பண்ணீங்க? போங்கப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கௌதம். நீ ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போய் பாரு, அப்போ தானே உனக்கு தெரியும். சரிப்பா, ஆனால் அந்த சாராவை எனக்கு பிடிக்கலன்னா அவளை உடனே வேலையை விட்டு துரத்திடுவேன் என்று அவன் பக்கா பிஸ்னஸ் மேனாக பேசினான். அது ஒரு வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் கம்பெனி. கௌதமின் தாத்தா காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை. கிருஷ்ணன் மற்றும் கௌதமின் முயற்சியினால் பல சிகரங்களை தொட்டு மதுரையிலேயே பல கிளைகளுடன் இயங்கி வருகிறது. வீட்டிற்கு வந்தவுடன் கௌதமை பார்த்துவிட்டு ஓடி வந்த அவனை அணைத்து கொண்டார் அவனது பாட்டி. பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் ஓடி வந்ததை பார்த்தா எப்படி தெரியுது? நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் தான். சரிப்பா, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம். சரி பாட்டி என்றவாறே அவனது ரூமிற்கு சென்றான். கௌதமிற்கு 10 வயது இருக்கும் பொழுதே அவனது தாயார் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட அதன் பிறகு அவனை வளர்த்து ஆளாக்கியது எல்லாமே அவனது பாட்டி தான். கௌதம் குளித்துவிட்டு டைனிங் ஹாலிற்கு வரும் முன்பே அங்கு வந்து விட்டிருந்தான் கதிர். கிருஷ்ணனின் தங்கை மகனான கதிரும் கௌதமும் உயிர் தோழர்கள். ஒரே பள்ளி கல்லூரியில் பயின்றவர்கள். கதிரும் அவனின் தந்தையின் தொழிலை பொறுப்பேற்று வெற்றிகரமாக நடத்தி வருகிறான். ஹாய் கதிர், நல்லா இருக்கியாடா? ஃபைன்டா, வா சாப்பிடலாம் என்றபடி அனைவரும் உணவருந்தி முடித்தனர். பின்னர் தனதறைக்கு கதிரை அழைத்து சென்ற கௌதம் அவனில்லாத அந்த 6 மாத கதையை மொத்தமாக பேசி முடித்தனர். கதிர், லேகா என்ன பண்ணிட்டு இருக்கா? லேகா கதிரின் சித்தப்பா மகள். கௌதமிற்கு அவளை மிகவும் பிடிக்கும். குண்டு குண்டு கண்ணங்களுடன் மீன்விழிகளில் காந்தம் கொண்டு மயக்கும் பேரழகியவள். லேகாவை கௌதம் பல வருடங்களாய் காதலிக்கிறான். ஆனால் அவளிடம் இன்னும் சொல்லவில்லை. லேகா காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. நீ இன்னும் ப்ரப்போஸ் கூட பண்ணாமல் இருந்தேன்னா அவளுக்கு என் சித்தப்பா சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். எத்தனை வருஷம்தான் லவ் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்ப? சீக்கிரம் சொல்லுடா. என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன். ஆமாம், அன்னைக்கு கால் பண்ணப்ப நீயும் யாரையும் லவ் பண்ணுறதா சொன்னியே, அது யாருடா? அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா? என்னது, லவ்வை சொல்கிறதா? அவகிட்ட பேசவே எனக்கு பயமாக இருக்குது. இதில் நான் எங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறது? என்னது, உன்னையே பயப்பட வைக்கிற அளவுக்கு கூட பொண்ணு இருக்கா? இருக்காளே, பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி குழு குழுன்னு தான் இருப்பாள். ஆனால் பேசுகிறதெல்லாம் பச்சை மிளகாய் மாதிரி ரொம்ப காரமாக இருக்கும். நீ தாண்டா அளவுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்? சரி, அந்த பொண்ணு யாருன்னு நீ இன்னும் சொல்லவே இல்லையே. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். அது மட்டும் சஸ்பென்ஸ். எனக்கு சென்னை வரைக்கும் போகிறதுக்கு வேலை இருக்குது. போனால் வரத்துக்கு 2 வீக்ஸ் ஆகும். நான் வந்ததுக்கப்புறம் உன் உழவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி நீயும் என் அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா என்றவாறு கதிரும் கிளம்பி விட்டான். அடுத்த நாள் காலை மிகவும் அழகாக விரிந்திருப்பது போல் தோன்றியது கௌதமிற்கு. ஆனால் அந்த காலையில் அவனுக்கு கிடைத்த சந்தோஷம் கம்பெனிக்கு சென்றவுடன் தடைமட்டமாக உடையப் போவதை அவன் அறியவில்லை. அவனது தந்தையுடன் கம்பெனிக்கு புறப்பட்ட கௌதம் முதலில் ஃபேக்ட்ரிக்குத்தான் சென்றான். அங்கு வேலை நன்றாக நடக்கிறதா என பார்வையிட்டவன் ஆஃபீஸுக்கு செல்வதற்குள் மதியமாகிவிட்டிருந்தது. கிருஷ்ணனை மட்டும் வீட்டிற்கு சாப்பிட அனுப்பி வைத்துவிட்டு அவன் மட்டுமே தான் ஆஃபீஸிற்குள் நுழைந்தான். அவனது கேபினுக்குள் நுழைந்து அமர்ந்தவன் முதலில் அழைத்தது விக்ரமை தான். விக்ரம் அவனது கம்பெனியில் பல வருடங்களாய் வேலை பார்ப்பவன். விக்ரம், ஆஃபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? குட் சார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா?
ஆமாம் சார், ஆஃபீஸ் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு சார். புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்களே சார், அவங்க எப்படி? ரொம்ப நல்ல பொண்ணு சார், ரொம்ப பிரில்லியண்ட் அப்படின்னு அதிகப்படியான பாராட்டு கௌதமிற்கு சாராவின் மீது இனம் புரியாத வெறுப்பை வளர்த்தது. சரி, நீங்கள் போய் அவங்களோட ரெஸ்யூம் எடுத்துட்டு என்னோட கேபினுக்கு உடனே வர சொல்லுங்க. சரிங்க சார் என்று அவன் சென்றுவிட 2 நிமிடங்கள் இருந்திருக்கக்கூடும். அவனது அரைவாயில் தட்டப்பட்டது. மே கமின் என்ற குரலோடு. எஸ் என்றவன் ஃபோனில் எதையோ பார்த்து கொண்டே வந்தவளின் முகத்தை கூட பார்க்காமல் ரெஸ்யூமை கொடுங்க என்று கையை நீட்டினான். ரெஸ்யூமை வாங்கி கொண்டு அதில் பார்வையை ஓடவிட்டவன் உன் பேர் என்ன என்று கேட்டான். ஏஞ்சலின் சாரா என்று அவளின் பெயரிலிருந்த வித்தியாசத்தை உணர்ந்தவன் கிறிஸ்டினா என யூகித்து அப்பொழுதுதான் நிமிர்ந்த அவள் முகத்தை பார்த்தான். வெளிர் நீல நிற காட்டன் புடவையில் எவ்வித ஒப்பனைகளும் இன்றி கழுத்தில் ஒரே ஒரு சிலுவை டாலர் போட்ட செயினுடன் நின்றிருந்தவளை கண்டவன் சில நொடிகள் இமைக்க மறந்தான். தேவதைகள் இப்படித்தான் இருப்பார்களோ என்று வியக்கும்படியான அழகு. இந்த அழகுதான் அவளை அனைவரும் பாராட்ட தூண்டுவதாக இருக்கக்கூடும் என்று யோசித்தவன் அவளின் பாஸ் என் பேரு ஏஞ்சலின் சாரா என்ற குரலில் கலைந்தான். அவனுக்கு தான் கூறியது சரியாக கேட்கவில்லை போல என நினைத்து திரும்ப ஒரு முறை அவளது பெயரை கூறினாள். அவளது முகத்தில் இருந்த பார்வையை விலக்கியவன் அவளது ரெஸ்யூமில் மூழ்கினாள். உனக்கு எப்போ இன்டர்வியூ நடந்துச்சு? இன்டர்வியூவா? இல்லை பாஸ், உங்கள் அப்பா எனக்கு இன்டர்வியூ எதுவும் வைக்கலையே. ஆனால் ஏன்? ஏன்னா நான் உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டுடைய பொண்ணு. நானே தான் வந்து அங்கிள் கிட்ட எனக்கு வேலை தர சொல்லி கேட்டேன். அவர் இன்டர்வியூ எதுவும் வைக்கலையே. அவனுக்கு அவன் தந்தையின் மீது கோபம் தலைக்கேறியது. அப்பொழுது பார்த்து அங்கே வந்த கிருஷ்ணனை சரமாரியாக கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான். எப்படிப்பா கம்பெனி ரூல்ஸையே பிரேக் பண்ணி இன்டர்வியூ கூட வைக்காமல் செலக்ட் பண்ணீங்க? கம்பெனி ரூல்ஸா? அதுவே நான் போட்டது தாண்டா. ஒரு ஸ்டாஃபை செலக்ட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இல்லைப்பா, நான் தானே எம்டி. ஸோ நீங்கள் என்ன கேட்டிருக்கணும். எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலை. அவர்கள் இருவரும் சண்டையிடுவதை பார்க்க சகியாதவளாய் அங்கிள் ப்ளீஸ், எனக்காக நீங்கள் சண்டை போட்டுக்க வேணாம். அவருக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன் அங்கிள். சாரா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்றவர் அவளை வெளியே அனுப்பிவிட்டு மகனிடம் திரும்பினார். கௌதம் ப்ளீஸ்டா, அது என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. என் ஃப்ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டான். சாராவோட அம்மாவுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்டா. அவங்க சொந்த ஒரு கொடைக்கானல் கிட்ட ஒரு கிராமம். அந்த குளிர் அந்த அம்மாவுக்கு ஒத்துக்கலை. என்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் அவங்க இந்த மதுரையில் செட்டில் ஆயிருக்காங்க. நம்பி வந்தவங்களை எப்படிடா வெளியே போக சொல்கிறது? நீ என்ன மதிக்கிறதா இருந்தால் அந்த பொண்ணை எதுவும் சொல்லக்கூடாது என்று வேகமாக வெளியேறி விட்டார். கௌதமோ ஏதும் செய்ய முடியாத தன் நிலைமையை எண்ணி அவள் மீதே வெறுப்பை வளர்த்தான். நேராக சாராவிடம் சென்றவர், சாரா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா. என் பையன் தொழில்னு வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால தான் அப்படி பேசிட்டான். நான் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். இனிமே அப்படி எதுவும் பேச மாட்டான். இல்லை அங்கிள், அவருக்கு பிடிக்காட்டி நான் போயிடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்காமையா போயிடும். நீ இப்படி பேசுனா எனக்கு பிடிக்காது சாரா. நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை விட மாட்டேன். ஐயோ அங்கிள், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? விடுங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் என் பையனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். உன்னை திட்டினாலும் கொஞ்சம் பொறுத்து போமா. சரி அங்கிள், உங்கள் பையனை சமாளிக்கிறது ஒன்றும் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நிம்மதியாக கிளம்புங்க அங்கிள் என்று அவரை கிளப்பி விட்டவள் வேலையில் மூழ்கினாள். சாராவிடம் ஏதேனும் குறை கண்டுபிடிக்க 6 மாத கணக்கு வழக்குகளையும் ஒரே இரவில் பார்த்து முடித்தான். ஆனால் எல்லாம் சரியாகவே இருந்தது. அதன் பின்னரே அவள் மீது கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது. ஆனாலும் அது அவளின் தொழில் திறமையின் மீது வந்த நம்பிக்கையே தவிர அவள் நடத்தையின் மீதான நம்பிக்கையாக இருக்கவில்லை. அன்று முதல் மிகவும் உன்னிப்பாக அவளை ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தான். அவளிடம் ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடித்து அவளை இந்த ஆஃபீஸிலிருந்து விரட்டுவதே அவனின் முதல் வேலையாக எண்ணினான். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் செய்வதற்காக வெளியே சென்ற கௌதம் எதிர்பாராத விதமாக லேகாவை சந்தித்தான். அவளும் ஷாப்பிங் செய்வதற்காகத்தான் அவளது தோழிகளுடன் வந்திருந்தாள். அவளிடம் தானே வழியே சென்று பேசியவன் லேகாவை மட்டும் தனியே காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றான். அப்புறம் லேகா, காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் கௌதம். உங்களுக்கு யூஎஸ் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. அப்புறம் லேகா, அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? ஓகே லேகா, இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க விரும்பலை. நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்று பட்டென்று போட்டு உடைத்து விட்டான். அவள் அதிர்ந்து போய் அவனை பார்ப்பாள் என்று எதிர்பார்த்திருந்தவனுக்கு அவளின் தெளிவான முகம் ஆச்சரியத்தை கொடுத்தது. மேலும் அவள் மௌனமாக இருக்கவும் அவனை மீண்டும் பேசினான். என்ன லேகா, பதிலையே காணோம். என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீ எனக்காக எந்த பொய்யையும் சொல்ல வேணாம். நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு மட்டும் சொன்னால் போதும். சாரி கௌதம், இப்படி திடீர்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. யோசிக்கணும். சரி, நல்லா யோசிச்சு முடிவை சீக்கிரமாக சொல்லிடு லேகா.
என்ற கௌதமை பார்த்து புன்னகைத்தவரே சென்றவளைக் கண்டு அவனுள் உற்சாகம் பீறிட்டது. அடுத்த நாள் காலை ஆஃபீஸிற்கு சென்றவன் சாராவிடம் நிறைய பேப்பரை கொடுத்து டைப் செய்யுமாறு கூறினான். சாரா, நாளைக்கு காலையில் எல்லா வேலையும் முடிச்சிரு. ஓகே பாஸ், நீங்கள் வரி பண்ணாதீங்க, நான் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் என்று புன்னகைத்து சென்றவளை பார்த்த பொழுது இவளை போல் எப்பொழுதும் சிரித்த முகமாக இருக்க அனைவருக்கும் கவலையே இல்லாத வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்க வேண்டுமோ என்று அவனுக்கு தோன்றியது. மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு கிளம்பியவன் சாரா 3 டிஃபன் பாக்ஸை ஹேண்ட்பேக்கில் இருந்து எடுத்து வைப்பதை பார்த்தவன், ஏய் சாரா, எதுக்கு 3 டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் கொண்டு வந்திருக்க? வேறு யாருக்கூடையும் ஷேர் பண்ண போறியா? இல்லை பாஸ், எங்கள் அம்மா தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நான் சோகமாக இருந்தால் நிறைய சாப்பிடுவேன், அதனால் அம்மா எனக்கு நிறைய சமைச்சு வச்சுட்டாங்க. யார், நீ சோகமாக இருக்கியா? ஆமாம் பாஸ். நம்ப முடியலையே. ப்ராமிஸா பாஸ்? அப்படி என்னம்மா உனக்கு சோகம்? இன்னைக்கு என்னோட அப்பாவோட நினைவு நாள் என்றவளின் முகத்தில் அப்பொழுது கூட சோகத்தின் சாயல் தென்படவில்லை. பாஸ், எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகமாகவே இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிக்கவா என்றவளை அவன் தடுத்தேதும் கூறவில்லை. அவளது டேபிள் டோரில் இருந்து சிலுவை ஒன்றை வெளியே எடுத்தவள் அதை டேபிள் மேலேயே வைத்துவிட்டு அவளது சேலையை தலைக்கு முக்காடிட்டு கொண்டு முட்டி போட்டபடி கண்களை மூடி ஏதோ தியானிக்க ஆரம்பித்தாள். அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்காகவே சாப்பிடக்கூட செல்லாமல் அவனது அறையில் இருந்தவாறு அவளை கவனிக்கத் தொடங்கினான். அரை மணி நேரத்திற்கும் மேலானதும் எழுந்தவளின் முகத்தில் இருந்து அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு சாப்பிட ஆரம்பித்தவள் அப்படியே கம்ப்யூட்டரை ஆன் செய்து டைப் செய்து கொண்டே சாப்பிட்டாள். கௌதமும் அவனது அறைக்கே லஞ்சை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டு முடித்து வேலையில் மூழ்கி போனான். எவ்வளவு நேரம் சென்றதோ, ஃபோனில் கால் வரவே சிக்னல் இல்லாமல் போகும் எழுது வெளியே சென்று பேசிவிட்டு வந்தான். வரும்போது தான் கவனித்தான், சாரா இன்னும் சாப்பிட்டபடியே தான் டைப் செய்து கொண்டிருந்தாள். அவளும் அவனை கவனிக்கவில்லை. அவள் எதிரே வந்து நின்றவன் சாரா என்று சப்தமிட்டு அழைக்கவும் திடுக்குற்றி நிமிர்ந்தாள். ஆஃபீஸ் டைமில் என்ன பண்ணிட்டு இருக்க? அது பாஸ், எனக்கு ரொம்ப பசிச்சது, அதனால தான் சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குன்னு எவ்வளோ நேரம் சாப்பிடுவேன்? 2 மணி நேரமாவா? நீ கொண்டு வந்த 3 டிஃபன் பாக்ஸையும் முடிச்சிட்ட போலையே. தலையை குனிந்தபடி டேபிளில் எதையோ நகத்தால் கீறியபடி நின்று கொண்டிருந்தவளை கண்டு அவனுக்கு கோபமாக வந்தது. உன்னை தான் கேட்குறேன், இவ்வளோ சாப்பாட்டை இப்படி ஒட்டுக்கா சாப்பிட்டா வயிறு வெடித்து செத்து போவேன். சாரி பாஸ், நானும் இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியலை. இன்றைக்கி மட்டும் நான் வீட்டில் இருந்திருந்தேன்னா காலையிலேருந்தே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பாஸ். நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் டாக்டர்கிட்ட கூட போனேன் பாஸ். ஸ்ட்ரெஸ் அதிகமானால் சில பேருக்கு இப்படி சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி ஃபோபியா கூட வருமா பாஸ்? அப்படி என்னம்மா உனக்கு ஸ்ட்ரெஸ்? நான் தான் காலையிலேயே சொன்னேனே, என் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான். சாரி பாஸ், இருந்தாலும் நான் ஆஃபீஸ் டைமில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி என்று தலை குனிந்து சொன்னாள். இப்படி ஒரு புதுமையான வியாதியா என்று நினைத்தவன் அதன் பிறகு அவளிடம் எதுவும் பேசாமல் அவனது அறைக்கு சென்று விட்டான். அன்று மாலை சீக்கிரமே வீட்டிற்கு வந்தவன் லேகாவிற்கு ஃபோன் செய்தான். அவள் ஃபோனை எடுக்கவும், என்ன லேகா, டிசைட் பண்ணிட்டியா? இல்லை கௌதம், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, என்னால் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியல. நானே உங்களுக்கு கால் பண்ணுறேனே, ப்ளீஸ் அது வரைக்கும் கால் பண்ணாதீங்க என்றவாறு ஃபோனை வைத்து விட்டாள். அவனுக்கு தான் எதுவோ போல் ஆகிவிட்டது. அடுத்த நாள் காலை ஆஃபீஸிற்கு சென்றவன் சாரா இன்னும் வராததை பார்த்து அவள் மொபைலுக்கு கால் செய்தான். அவள் ஃபோனையும் எடுக்கவில்லை. நேற்று கொடுத்த வேலையை அவள் முடித்து விட்டாளா என்றும் அவனுக்கு தெரியவில்லை. எரிச்சலுடனேயே அமர்ந்திருந்தவன் லேட்டாக வந்த சாராவை வறுத்தெடுத்து விட்டான். இதுதான் ஆஃபீஸ்க்கு வர டைமா? இஷ்டப்படி வந்து போக இது என்னன்னு நினச்ச? சாரி பாஸ், வர வழியில் ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணி வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லு. நேற்று கொடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் பாஸ், போய் எடுத்துட்டு வா என்று அவளை அனுப்பியவன் அவனது அறைக்கு போய் அமர்ந்தான். வேகமாக போய் ஃபைலை எடுத்து வந்தவள் அவனிடம் கொடுத்தாள். அவளை முறைத்தபடி ஃபைலை வாங்கியவன் அதை பார்க்க தொடங்கினான். பாதி ஃபைலை பார்த்தபின் அதிலிருந்து ஏதோ பேப்பர் தனியே பறந்து கீழே விழுந்தது. புருவத்தை சுருக்கியவாறு அதை எடுத்து படித்தவனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கே லவ் லெட்டர் எழுதியிருப்ப. பாஸ், என்ன உளறீங்க? சீ என்று அவள் முகத்தில் அந்த பேப்பரை தூக்கி அடித்தான். அதை படித்தவள் நிமிர்ந்தவன் முகத்தை பார்த்தாள். ஸோ அந்த லெட்டரை வச்சு நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல? பின் அந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம் என கேட்டு அவளை பார்த்து முறைத்தான். சிறிது நேரம் அமைதியாக அவன் முகத்தை பார்த்தவள் கழுக்கென சிரித்து விட்டாள். எதுக்கு இப்போ சிரிக்கிற? அது எப்படி பாஸ், நான் போயும் உங்களை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? சாரி பாஸ், அந்த சீனெல்லாம் இங்கே வராது. அவள் பேச்சில் முகம் கருத்தவன், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. இப்போ இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம்? பாஸ், அது எனக்கு வந்த லெட்டர். எந்த லூசு கூமட்டையோ இந்த ஃபைலில் கொண்டு வந்து வச்சிருக்கு. என்னது, உனக்கு வந்த லெட்டரா என்று சொல்லி அவளை நம்பாத பார்வை ஒன்றை பார்த்தான். நம்புங்க பாஸ், உங்கள் ஆஃபீஸில் நான் சேர்ந்ததுலேருந்து இது எனக்கு வந்த 20வது லவ் லெட்டர்.
எங்க லெட்டரை கொடு என்று அதை வாங்கியவன் மீண்டும் அதை படித்துவிட்டு டேபிள் டிராயரில் அதை பத்திரப்படுத்தினான். பாஸ், அந்த லெட்டர் உங்களுக்கு எதுக்கு? நீ சொல்கிறது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான். அவள் அதற்கு கௌதமை பார்த்து முறைத்தாள். ஏன் எதுக்கு முறைக்கிற? போய் வேலையை முதல்ல பார். அதற்கும் அவள் அசையாமல் நிற்கவும், ஏய் சாரா, என்ன வேணும்? நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும். சாரியா? எதுக்கு? நீங்கள் என்னை தப்பாக நினச்சி அசிங்கமாக பேசுனதுக்கும் அந்த லட்சம் மூஞ்சில் தூக்கி வீசினதுக்கும் சாரியெல்லாம் கேட்க முடியாது. முதல்ல வெளியே போ. சாரி கேட்டால் மட்டும்தான் வெளியே போவேன். நான் உங்கள் மூஞ்சில் இதே மாதிரி பேப்பரை தூக்கி வீசுனா சும்மா இருப்பீங்களா பாஸ்? சாரா, போதும், நீ அதிகமாக பேசுகிற. நான் நினச்சா நீ இந்த வேலையிலேயே இருக்க முடியாது, தெரியும் தானே? நல்லாவே தெரியும் பாஸ். இந்த வேலைக்காக எல்லாம் என்னால் உங்ககிட்ட அவமானப்பட்டு நிற்க முடியாது. நீங்கள் செஞ்சது தப்பு தானே. ஸோ சாரி கேளுங்க. பெரிதும் கஷ்டப்பட்டு கோபத்தை அடக்கியவன் சாரி என்றான். அதன் பிறகே புன்னகைத்து வெளியே சென்றவளை கண்டு அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. அதன் பிறகு அவர்களுக்குள்ளே பிரச்சனை எதுவும் நடக்காவிட்டாலும் அவனுள் அவள் மீது இருந்த கோபம் குறையாமல் அப்படியே தான் இருந்தது. சாரா வேலையில் எதுவும் தவறு நடக்க விடாமல் பொறுப்பாகத்தான் இருந்தாள். அதனால் அவள் மீது அவனால் கோபத்தை காட்ட முடியவில்லை. அந்த வார இறுதியில் கதிர் சென்னையிலிருந்து வந்துவிட்டான். வந்தவன் நேராக கௌதமை பார்க்கத்தான் வந்தான். டே கதிர், வந்துட்டியா என்றவன் லேகாவிடம் பேசியது அனைத்தையும் அவனிடம் கூறிவிட்டே மூச்சுவிட்டான். லேகா இன்னும் எந்த பதிலும் சொல்லடா. எனக்குத்தான் அதை நினச்சாலே நர்வஸாக இருக்குது. சரிடா கௌதம், நான் லேகா கிட்ட பேசுகிறேன். அவள் கண்டிப்பாக ஒத்துப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம் கதிர், நீ யாரையோ லவ் பண்ணுறதா சொன்னியே, அது யாருடா? அது உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். சரி யாருன்னு சொல்லு. அது கௌதம், உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சாராவை தான் நான் லவ் பண்ணுறேன்டா. கௌதமிற்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. டேய், நீயுமா? என் ஆஃபீஸில் பாதி பேர் அவள் பின்னாடி தாண்டா சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் எல்லோரும் பார்க்க தானே செய்வாங்க கௌதம். ஆனால் அவள் கிறிஸ்டின்டா. உன் குடும்பத்துக்கு அந்த பொண்ணு செட் ஆகாதுடா. எப்படி உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுவ? சாரா மட்டும் எல்லாவோ ஒத்துக்கிட்டா போதும், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்குவேன் என்றவனை முறைத்தவன். ஐயோ கதிர், அவள் சரியான சோத்து முட்டை. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அவள் தின்னே தீத்துருவா. உனக்கு அந்த சாரா வேண்டவே வேண்டாம் கதிர். கௌதம், இப்படி நீ என்ன கன்வின்ஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமாக இந்த விஷயத்தை பற்றி உன்கிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். டே கதிர், ப்ளீஸ்டா. அந்த சாரா ரொம்ப திமிர் பிடிச்சவ. நான் அவளோட பாஸ். இருந்தாலும் அவள் என்னையே அதட்டுவா. கதிர், நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்டா. அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் வெளுத்து போன கலரில் ஒரு சேலை கட்டிட்டு வருவா. அவனுக்கு சுத்தமாக மேட்ச் ஆக மாட்டா என்று நீளமாக பேசி முடித்தவனை பார்த்து கதிர் முகத்தை திருப்பி கொண்டான். அவன் முகத்தை பிரித்து வலுக்கட்டாயமாக தன்புறம் திருப்பியவன், நான் சொல்கிறத நீ கேட்பியா மாட்டியா? கேட்பேன் தான், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக மாட்டேன் என்ற கதிரை கோபத்துடன் பார்த்தவன். டே, அவள் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? அவளுக்காக நீ என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டியா? கௌதம், ஸ்டேட்டஸ் பற்றியெல்லாம் பேசாத. அவன் உன்னை இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்காளா? ஸ்டாப் கௌதம், அவளை பற்றி தப்பாக பேச உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஸோ உனக்கு என்னை விட அவள் தான் முக்கியமாக போயிட்டாளா? போடா போ, நீ பட்டாதான் திருந்துவ. என் மூஞ்சியிலேயே இனிமேல் முழிக்காத என்று கோபத்துடன் கத்திவிட்டு கௌதம் சென்று விட்டான். கதிர் தான் கௌதமை சமாதானம் செய்யும் வழியறியாமல் தவித்து நின்றான். அடுத்த நாள் காலை ஆஃபீஸிற்கு சென்ற கௌதம் நண்பன் தன்னிடம் இருந்து பிரிய காரணமே சாராதான் என எண்ணி அனைத்து கோபத்தையும் அவள் மீதே காட்டி அவளை வறுக்க ஆரம்பித்தான். அனாவசியமாக அவன் திட்டினால் மட்டுமே அவள் வாயை திறந்து அவனை எதிர்த்து பேசுவாள். மற்றபடி அவன் தரும் அதிகப்படி வேலைகளை கூட முகம் கோணாமல் இரவு வரை இருந்து முடித்துவிட்டே செல்வாள். அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு பாவமாக கூட இருக்கும். ஆனாலும் அவள் மீதிருக்கும் கோபத்தை வலுக்கட்டாயமாக நினைவில் கொண்டு வந்து அவளை விரட்டுவான். அடுத்தடுத்து வந்த 2 நாட்களில் சாரா ஆஃபீஸிற்கு வராமல் லீவில் இருந்துவிட்டு 3ஆம் நாள் தான் ஆஃபீஸிற்கு வந்தாள். வந்தவள் அவளுக்கிருந்த அதிகப்படியான வேலையில் ஒரு பெருமூச்சுடன் மூழ்கி போனாள். மதியம் லஞ்சிற்கு பின்னரே ஆஃபீஸிற்கு வந்த கௌதம் அவளை கண்டு உள்ளே வருமாறு அழைத்து விட்டு சென்றான். அவன் பின்னோடு அவன் அறைக்கு சென்றவள், ஏன் 2 டேஸ் ஆஃபீஸ்க்கு வரல என அவன் கேட்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு பாஸ், அதனால தான் வர முடியல. சரி, எதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்க? அதுதான் சொன்னேனே பாஸ், அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு. இந்த லோனை மட்டும் நீங்கள் சேங்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாஸ், ப்ளீஸ் என்று கேட்கும். ஏன் நிறுத்து, நீ கேட்குறப்ப எல்லாம் என்னால் லோன் கொடுக்க முடியாது. இப்போ கம்பெனியில் உனக்கு லோன் கொடுக்குற அளவு வசதி இல்லை என அவன் படபடவென புரிந்து தள்ளிவிட்டான். அவள் ஏதாவது தன்னிடம் கூறி லோன் தருமாறு கெஞ்சுவாள் என எதிர்பார்த்திருந்தவனுக்கு அவள் எதுவும் பேசாமல் அமைதியாய் இருந்தது வியப்பை அளிக்க நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். அவளின் உணர்ச்சியற்ற பார்வை அவனின் மனதை கூறு போட்டது. அவன் பலமுறை அவள் கண்களை கண்டிருக்கிறான். அதில் எப்பொழுதும் நேர்கொண்ட பார்வை மட்டுமே இருக்கும். தவறு செய்பவர்களுக்கு நிச்சயமாய் அமையாத பார்வை. அவள் கண்கள் அலைபாய்ந்தோ
சலனப்பட்டோ ஒரு நாளும் அவன் பார்த்ததில்லை. அதனாலோ என்னமோ அவளது குற்றம் சாட்டும் அந்த பார்வை அவன் மனதை எதுவோ செய்தது. அவனை பார்த்து கொண்டே நின்றவள் சட்டென அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். அவனுக்கு வேலையே ஓடாதது போல் தோன்றியது. அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்கு வெளியே வந்தான். அவள் கைகளினால் தலையை தாங்கியபடி அமர்ந்திருந்த தோற்றம் அவன் மனதை சுட்டது. அவள் அம்மாவிற்கு வேறு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாளே, அதிலே அவள் மிகுந்த வருத்தம் கொண்டிருக்கக்கூடும். இதில் தான் வேறு கடுமையாக பேசி பணம் தர முடியாது என்று சொன்னது அவளுக்கு இன்னும் வலியை கொடுத்திருக்கும் என உணர்ந்தவனுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. அவள் மேல் இதுவரை அவன் எந்த குறையுமே கண்டது இல்லை. ஒருவேளை அவள் நல்ல பெண்ணாக இருந்து தான் அவளை தேவையில்லாமல் காயப்படுத்தி விட்டோமோ என தோன்றியதும் உடனே அந்த லோனை சாங்ஷன் செய்து விட்டான். அடுத்த நாளும் அவன் ஆஃபீஸிற்கு வர மதியமாகி விட்டிருந்தது. அவன் வந்ததும் சாராவை ஏதோ வேலை விஷயமாக கூப்பிட வந்தவள் வேலை முடிந்ததும் போகாமல் அப்படியே நின்றாள். ஏன் சாரா, என்ன வேணும்? இல்லை பாஸ், எனக்கு லோன் கொடுக்கறதுக்கு உங்கள் கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு லோன் சேங்ஷன் பண்ணீங்க? சாரி சாரா, அது ஏதோ கோபத்தில் அப்படி பேசிட்டேன். இல்லை பாஸ், நீங்கள் என் மேலே பரிதாபப்பட்டு தானே எனக்கு இந்த பணத்தை தரீங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன் தான். ஆனால் நீங்கள் பணம் கொடுக்காட்டி கூட என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் பாஸ். நீங்கள் பரிதாபப்படுற அளவுக்கு நான் இன்னும் இறங்கி போயிடலை. அவளின் இந்த நிமிர்வு அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுதான் சாரி சொல்லிட்டேனே, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் பாஸ். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, என்ன நீங்கள் இப்படி கொத்தி கொதறீங்களே, அப்படி நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன்? உண்மைதானே, அவள் ஒரு தவறுமே செய்யவில்லை தான். அனைத்து தவறுகளையும் செய்தது அவன்தான். 1000 டைம்ஸ் சாரி. இனிமே கண்டிப்பாக அப்படி நடந்துக்க மாட்டேன் சாரா என்று சொன்னவனை நம்பாத பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு வெளியே சென்று விட்டாள். அன்று இரவு கதிருக்கு ஃபோன் செய்த கௌதம் அவன் எடுக்காமல் போகவும் நேரே அவன் வீட்டிற்கே சென்றான். கௌதமை பார்த்து கதிர் அவனிடம் எதுவும் பேசாமல் அவனது அறைக்கே சென்று விட்டான். அவனின் பின்னோடு சென்ற கௌதம் கதிரை நிறுத்தி மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். சாரி கதிர், நான் அன்னைக்கு யோசிக்காமல் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அதற்கும் அவன் பேசாமல் திரும்பி கொள்ளவும், அதுதான் சாரி சொல்கிறேன்ல, பேசுகிறேன், பட் நீ என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? நிச்சயமாடா, உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்? அப்போ சாராவை பற்றி இனி தப்பாக பேச மாட்டியே? கண்டிப்பாக பேச மாட்டேன். இப்போவும் அவள் உனக்கு மேட்ச் இல்லை தான். இருந்தாலும் நீ லவ் பண்ணிட்டியே, அதுக்காக ஒத்துக்கிறேன். பட் நானே இவ்வளவு யோசிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் எப்படிடா கன்வின்ஸ் பண்ணுவ? நீ கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பதானே? பாதியில் அந்த பொண்ணை கலட்டி விட்டுற மாட்டியே? அதற்கு அவனை முறைத்த கதிர், சாரா மட்டும் ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, உடனே அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு நிற்க மாட்டேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஸ்வீட் ஆகாதுடா. அந்த பொண்ணை உன்னை ஒத்துக்காமல் போகிறதுக்கு எந்த ரீசனும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் அவள் வேறு யாராச்சும் லவ் பண்ணால் என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? நான் தான் டெய்லியுமே அவளை ஃபாலோ பண்ணுறேனே. வீடு விட்டால் ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டால் வீடு. சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போவா, அவ்வளோதான் அவளோட ரொட்டீன். அவள் யார் கூடயும் நின்று பேசி கூட நான் பார்த்ததில்ல. ஸோ அவளை ஃபாலோ பண்ணுறதை மட்டும்தான் வேலையாக வச்சுருக்க. ஆஃபீஸ்க்கும் சரியாக போகிறதில்ல போலையே. என்னமோ பண்ணுப்போ, சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிற. திரும்பவும் ஆரம்பிக்காத. சரி, ஆனால் அவசரப்பட்டு அவகிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடாத. இன்னும் கொஞ்ச நாள் அவளை அப்சர்வ் பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்ன நண்பனை கொலைவெறியுடன் பார்த்தான் கதிர். முறைக்காதரா, அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், இதையாச்சும் கேளு. அந்த பொண்ணு நல்லவளா இல்லை கெட்டவளான்னு முழுசாக தெரியாமல் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நான் விட மாட்டேன் என்று சொன்ன கௌதமை எப்படி மாற்றுவது என புரியாமல் நின்று கொண்டிருந்தான் கதிர். ஆனால் பின்னாளில் அவர்கள் இருவருக்குள்ளும் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி அவர்கள் இருவரும் எதிரிகளாக நிற்க சாராவே முதல் காரணமாக இருக்கப் போகிறாள் என தெரிந்திருந்தால் நிச்சயமாய் இவர்கள் அவளை பற்றி யோசித்து பேசி இருக்க மாட்டார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி